அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ரசாக் முகமது அலி பேசுகிறேன், அக்கரைப்பத்திலிருந்து. இது முக்கியமான ஒரு பதிவு. இந்த பதிவை எல்லோரும் கேட்பது சிறந்ததென்று நினைக்கிறேன். இது என்னுடைய சொந்த கருத்து தான். எந்த விதமான அரசியல் சாயமும் பூசாத ஒரு விடயம். கடந்த காலங்களில் நான் மார்க்கம் என்றாலும் சரி, அரசியல் என்றாலும் அது என்ற தனிப்பட்ட ரீதியில் தான் நான் இருந்திருக்கிறேன். நான் நிறைய விடயங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிக்கைகளும் இதுகளும் கட்டுரைகளும் எழுதி அந்த காலத்தில் 2004ஆம் ஆண்டிலிருந்து நான் அதுக்கு முந்தியும் நிறைய பதிவுகள் இட்டிருக்கிறேன். ஆகவே தற்போது இருக்கிற உள்ளங்கைக்குள்ள எல்லாம் சுருக்கமாக வந்தால் காணொளி மூலம் சில விஷயங்கள் பேசுவது தான் இன்றைய தேவையாக இருக்கிறதுனால் உள்ளூராட்சி சம்பந்தமான ஒரு விடயம், அதுவும் குறிப்பாக அக்கரைப்பத்து தான் என்னுடைய நோக்கமாகுது. ஏன்னு சொன்னால், முஸ்லிம்களுக்கென்று ஒரு அடையாளமாக எம்எச்எம் அஸ்ரப் அதன் மூலம் பல பேர் பல ஊரிலிருந்து பல பேர் இருந்து ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்புகளை செய்து வந்த நேரத்தில் எம்எச்எம் அஸ்ரப்போட மறைவு ஏற்பட்டதன் பின்னர் அதுக்கு ஒரு தலைமைத்துவம் தேவை என்று பார்லமெண்ட் உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களை எல்லோரும் சேர்ந்து தலைவராக்கினார்கள். காலைப்போக்கில் அவருடைய கட்சி சம்பந்தமான கொள்கை ரீதியான சில கருத்து முரண்பாடுகள் இருந்ததன் காரணமாக அதாவுல்லாங்க ஒரு தனிநபராக அங்கிருந்து அவர் வெளியேறினார். வெளியேறையில் அதுக்கு பிறகு அவர் தேசிய காங்கிரஸுங்கிற ஒரு கட்சியையும் குதிரை சின்னத்தையும் அவர் தன்னகப்படுத்தி விட்டு அதன் ஊடாக அரசியலை முன்னெடுத்தார். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அக்கரைப்பற்று தேசிய ரீதியில் அவர் இயங்கினார், அது எல்லோருக்கும் தெரியும். சரி, நான் தேசிய ரீதியில் தான் பேசுவேன். ஆகவே தேசிய ரீதியில் அவர் ஒரு அமைச்சராகவும் சமூகத்துக்கு ஒரு தேவைப்பட்டவராகவும் அவர் முக்கியமாக பார்லமெண்டில் இருக்க வேண்டும் என்று பல பேருடைய ஆய்வாளர்களுடைய கருத்துக்களும் உள்ளது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த உள்ளூராட்சிங்கிறது அக்கரைப்பத்து தான் பிரதானமான விஷயம். அவர் அக்கரைப்பத்தில் அவர் முதன்மை வேட்பாளர் மேயருக்கு போட்டியிடுறார் என்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த 4 வருடமும் அவர் வீட்டை தான் இருக்க போகிறார். ஆகவே வீட்டை இருக்கிறவருக்கு அக்கரைப்பத்துங்கிறதும் அவர் வீடு தான். அக்கரைப்பத்துங்கிறதில் அவர் கடந்த 24 வருடமாக எம்எச்எம் அஸ்ரப் வாத்தானதில் இருந்து இங்கு சேவை என்கிற ஒன்று செய்ததாக இருந்தால் அது எல்லோருக்கும் தெரியும். இதில் ஹக்கான விஷயம், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. யாரும் இதுக்கு பெருசாக ஆக்கியம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் கடந்த 30 வருடம் அண்டு வெப்பமே நானும் பிறந்தையிலேருந்து இதுவரைக்கு பார்க்குறேன், இங்கே யாருமே எதுவுமே செய்ததாக இல்லை. அடிக்கல் வைக்கிற என்று சொல்லி யாராலும் அப்படி அடிக்கல்லையே காலம் வைத்திரு. ஆனால் எம்எச்எம் அஸ்ரப்போட ஒரு பண்பில் ஒன்று இருந்துச்சு. அடிக்கல் வச்ச வரலாறுகளே ரொம்ப குறைவு. அவர் திறக்கிற விஷயமாக தான் அது மாதிரித்தான் அதாவுல்லா சாருங்கிறவரும் எல்லாம் இந்த அபிவிருத்தி எல்லாம் அப்படித்தான் செய்து வைத்தார். முன்கூட்டி ஏதோ விஷயங்களை சொன்னால் அது பிழைத்து போங்கிறது உண்மை. அதை எப்படியும் பிழைக்க வைப்பாங்க, அதை எப்படியும் குழப்பாங்கங்கிறது. ஆகவே அவர் சில விடயங்களை அவராக முன்னெடுத்து இந்த ஊருக்கு என்ன செய்யணுமென்று எல்லாம் செய்தார். அது உண்மையில் எல்லோரும் பாராட்ட வேண்டிய விஷயம். நிறைய மோனூல் அங்கங்கே இதிலெல்லாம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்கன்னா, அதாவுல்லாங்க ஒரு தனிநபர் தனக்கு ஒன்றும் செய்யலை என்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் அவங்களோட பர்சனல் விஷயமாக தான் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவரை எதிர்த்துக்கிறாங்க. இதுதான் உண்மை, இதான் ஹக்கு.
ஆகவே இங்கு நமக்கு தேவையான விஷயம் என்னென்னா அக்கரப்பத்தை பொறுத்தவரையும் பல அமைச்சுக்களில் இருந்து பல அமைச்சுக்கள் ஊடாக அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் அக்கரப்பத்தில் நாம் லைஃப்பிலேயே நம்மளால் நினச்சி பார்க்கல அதை சில விடயங்களை அடித்தளமிட்டிருக்கிறார். இந்த அடித்தளமிடுறது தான் ஒரு கட்டித்தனம். உங்களோட மனச்சாட்சியை வச்சு நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சு பாருங்க. ஒரு விடயத்தை கெசட் பண்ணுறது, ஒரு அடித்தளமிடுறது, அதுதான் ஒரு பிரதானமான விடயம். அடித்தளமிட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக வளரும். ஆகவே நான் என்ன அபிவிருத்திங்கிறது சொல்ல தேவையில்லை. அக்கரைப்பத்து மக்களுக்கு உங்களுக்கு தெரியும். அக்கரைப்பத்து ஊரில் ஒற்றையடி பாதையாத்தான் எல்லாம் இருந்துச்சு. பொதுவாக எதை எடுத்தாலும் அப்படித்தான். ஒரு கட்டடம் இல்லாத இல்லை, இது இல்லை. கிட்டத்தட்ட நிர்வாகம்ங்கிற ஒரு அமைப்புக்கு இயங்குவதற்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அவர் அதை நிறைய விடயங்கள் செய்திருக்கிறார். செஞ்சையில் அதுகள் கிட்டத்தட்ட பாரிய விஷயங்கள் செய்து அதை முழுமை பெற்று அதை அழகுபடுத்தி பார்க்குற அளவுக்கு ஆட்சி நீடிக்கவில்லை. ஆகவே அதனால் எல்லாம் கொத்தும் குறையுமாக அப்படியே விடுபட்டு இப்போ அவர் செஞ்ச அபிவிருத்தி அனைத்தும் ஒரு ஊருக்கு அவர் ஒரு எம்பியாக இருந்திருந்தால், ஊருக்குங்கிறது இல்லையே, எம்பிங்கிற பொதுவான விஷயமே. ஆகவே அவர் இருந்திருந்தால் இன்னும் இருந்த விடயங்களை ஒழுங்குபடுத்திக்கலாம். இங்கே அவர் செஞ்ச அபிவிருத்தியில் சரிபோல பார்க்குறதுக்கு நான் சொல்ல வரலை. சில சின்ன 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 மெயின்டெனன்ஸ் குறைபாடுகள் இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் ஒரு பக்கம் வைக்கட்டும். ஆனால் இந்த அபிவிருத்தி யாராலையும் செய்ய இயலாதங்கிறதும் இல்லை. ஆனால் அவர் அதெல்லாம் செஞ்சிருக்கார். நான் இதுவரை கண்ட உண்மையும் நீங்கள் கண்டுகிற உண்மையும் அதான் அபிவிருத்தி அவர் தான் செஞ்சிருக்கார். அக்கரைப்பத்தில் அவர் பல அமைச்சுக்களில் இருந்தோடு அதன் ஊடாக எல்லாம் செஞ்சிருக்கிறார். ஆகவே உங்களோட மனச்சாட்சியை தொட்டு நீங்களே சொல்லலாம். இப்போ அக்கரைப்பத்து ஊருங்கிறதுல ஒரு தலைமைத்துவம்ங்கிற ஒன்று தேவை. அக்கரைப்பத்து தலைமைத்துவம்னா அரசியல் அடையாள தலைமைத்துவம். இப்போ எதை எடுத்தாலும் அரசியல் ஊடாகத்தான் எதுவும் செய்யணுங்கிறது இருக்குது. ஆகவே அரசியல் ஒன்று தெரியும். அக்கரைப்பத்துக்கு இப்போ அவர் முதன்மை வேட்பாளராக மேயராக அவர் போட்டியிடுறதால அவர் வந்தால் அக்கரைப்பத்தில் இருக்கிற சேவைகள் எல்லாம் மீண்டும் என்னன்னா புனஸ்தானம் செய்யலாம். சகலதையும் புனஸ்தானம் செஞ்சு விடுபட்ட விடயங்களை முழுமை பெறுது வைக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் அவரை இந்த மாநகர சபைக்கு நீங்கள் எல்லோரும் அவரை தெரிவு செய்தேன்னு சொன்னால் அதன் பின்னர் நீங்கள் உங்களோட பதிவுகளை இடலாம். அக்கரைப்பத்தில் இந்த அபிவிருத்தியில் இன்ன குறைபாடு இருக்கிற, அதை இப்படி செஞ்சால் நல்ல, இன்னிடத்தில் இப்படி இருக்கு அண்டு நீங்கள் சுட்டி காட்டினோன்னு அவர் அதை கேட்டு அதை இன்னும் மேன்மைப்படுத்துவார். ஆகவே அந்த வசதி வாய்ப்புகளை அதாவலாசரும் செய்ய வேணும். மக்களுடைய கருத்தையும் அவர் இனி வார காலங்களில் ஏற்றுக்கொள்ளத்துக்குரிய இதாக இருக்கு. அவர் எதையும் இப்போ மக்களோட கலந்து ஒரு டிஸ்கஷன் செய்கிற ஒரு அமைப்பு அவர் டெரிக்கி சரியா. இது நான் போய் அவரை சந்திக்கையும் இல்லை, அவர்கிட்ட கேட்கையும் இல்லை. கடந்த கிட்டத்தட்ட நான் அவரை சந்தித்தது கிட்டத்தட்ட ஒரு 15 வருடத்துக்கு மேலாகுது. சும்மா காணுவோம், எல்லோரும் காண்ற மாதிரி பேசுவோம், ஆனால் எதுவுமே பேசினதே இல்லை நான். சரியானே. அதால் நீ அதாவலாசருக்கு நான் வக்கலாத்து வாங்குகிறேன், அவருக்கு சாயம் பூசுகிறேனுங்கிறது இல்லை. நானும் அக்கரைப்பத்து மகன்தான். நானும் பிறந்து வளர்ந்ததிலிருந்து இந்த விடயங்களை நான் கண்முன் கண்டு கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் நிறைய கவலைகள் இருக்கிறது. அது சின்ன சின்ன கவலைகள் இல்லை. ஆகவே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாத்தையும் பற்றி பேசுவதற்கு நேரம் இல்லை. இதில் பேச இயலாது. அது ஒரு நீண்ட தளத்தில் பேசணும். இதை ஆக்கிமன் பண்ணுறதுக்கும் இல்லை. இதை போட்டுட்டு இதை என்ன சாயம் பூசி பேசுகிறார்ங்கிறத ஒரு கமெண்ட்ஸும் தேவையில்லை. இது நான் அக்கரைப்பத்துங்கிற மகன் கதைக்கு இது என்ற தனிப்பட்ட இது. இப்போ உதாரணமாக நமக்கு தொழுகைங்கிறது எப்படி முக்கியம்ங்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் வந்துடும். நாம் தொழுகிறது கூலிதாரம் அல்லதான்.
தொழுகைக்கு எக்ஸ்கியூஸ் இல்லை, நீ எந்த நிலையிலையும் தொழுதான் ஆகணும் என்கிற மாதிரி அக்கரைப்பத்து மகன்ங்கிற பிறந்து வளர்ந்த மகன் இங்கே அந்த அபிவிருத்தியை இந்த சந்தர்ப்பத்தை நாம் இழக்க இயலாது. இதுதான் நினைக்குது. ஏன்னு சொன்னால் இதுக்கு முதல் இருந்தவர்கள் எல்லாரும் இப்போ தற்போது அதாலோசரிடம் இருந்து இப்போ பல பேர் பிரிஞ்சும் இருக்கிறாங்க, நிறைய பேர் பிரிஞ்சு இருக்கிறாங்க. சரியான அவங்களோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையோடு இருக்கிறாங்கன்னு வெப்பமே. இது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ரீதியில் இருப்பாங்க. நான் கேட்குறது அது அல்ல, இது நான் பேசுகிறது ஹக்கு, ஊரை பற்றி பேசுகிறது. அதாவது நான் சந்திக்கையும் இல்லை, அவர் இதையும் இல்லை. சரியானே? ஆகவே மீண்டும் மீண்டும் சொல்ல அதாவாசருக்கு வக்கலாத்து வாங்குறானுங்கிறது இதில் இல்லை, அறவே இல்லை. ஹக்கு ஒரு துளி கூட இல்லை. எனக்கு நான் ஊரங்கிறான் பார்க்குறேன். ஏன்னா இந்த பதிவை நான் இடணும் வண்டி ஏன்னு சொன்னால் மேயராக அவர் போட்டிடுறதுக்கு அவர் இருக்கல. ஆகவே கட்சியில் இருக்கிறவங்கள் எல்லாரையும் கூட்டி அவர் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஆக்கள் ஓட்டியாங்க. அவங்க அந்த வட்டாரத்துக்கு ஆக்களை வட்டாரம் சம்பந்தமாக பிரச்சாரம் செய்வதற்கும் தான் அவங்க இருக்காங்க, தவிர அவங்க மேறல்ல. சரிண்ணே? ஆகவே அவர் பல அமைச்சுக்களில் இருந்து பெரிய உயர் பதவியில் இருந்தோட்டு இப்போ கீழ்மட்டத்துக்கு அவர் மேயராக வாரான். அப்படி இல்லை, கீழ்மட்டம் இல்லை. ஏன்னு சொன்னால் அங்கே ஆளுமை தான் முக்கியம், கௌரவ பிரச்சனை இல்லை. கௌரவ பிரச்சனை கேபினட் மினிஸ்டரில் இருக்கணுங்கிற அது நோக்கம் அல்ல. இந்த தேர்தல் அக்கரைப்பத்தங்கிற ஊரங்கிற ஒரு இடம், இந்த அக்கரைப்பத்தங்கிறது இதில் அவர் என்னத்துக்கு இருக்க போகிறாருன்னு சொன்னால் ஊரை இன்னும் மேலும் அபிவிருத்தி செய்கிறது தான். இன்னும் என்ன செய்யணுங்கிற விஷயங்களில் நீங்கள் இந்த காணொலியை கேட்டுக்கிறீங்கிற நீங்கள் இதுக்கு பிறகு அவர் மேயராக வந்ததுக்கு பிறகு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னடத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது, இன்னடத்தை இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குன்னு. ஆகவே அவர் இந்த ஊரில் இவ்வளோ அபிவிருத்தியை செய்தவருக்கு இதை மெயின்டைன் பண்ணி இதில் திரும்ப கொண்டு இது ஒழுங்குபடுத்தி இன்னும் பல அபிவிருத்திகளை செய்வதற்கு அவருக்கு நிதி சம்பந்தமாக நாம் எந்த ஆலோசனையும் சொல்ல தேவையில்லை. ஏனெண்டா அவர் அதில் ஓட்டத்தண்ணியில் இருந்து அவர் நீந்த தெரியணுமுங்கிறது அர்த்தம் தெரியணுமுங்கிறது இல்லை. அவன்